We Care Super Shield 100 Ultra defends broad spectrum sunscreen with 100 SPF. Buy now. MCR Pure Cotton Club, formals and casual shirts. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. வாட் ஹேப்பன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்வீங்க? உங்களுக்கு என்ன விதமான கேன்சர் ஃபஸ்ட்டு இருந்துச்சு? இருந்த கேன்சர் வந்து என்னென்னா லிம்போமா அப்படின்ற ஒரு வகையான கேன்சர். ஓகே, உங்களுக்கு கேன்சர்னு தெரிய வரும்போது எந்த ஸ்டேஜில் இருந்துச்சு? அப்போ வந்து ஸ்டேஜ் 3. ஜாப்பனீஸோட ஃபுட்டே உங்களுடைய கேன்சரை நிறைய விதமாக க்யூர் பண்ணுறச்சுன்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். ஆனால் ஜப்பானில் டாக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ரொம்ப யங்காக இருக்கிற, கீமோதெரப்பி பண்ணாலோ நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவேன், இந்த ஸ்டேஜில் வேணால் நம்ம வேறு ஆல்டர்னேட்டிவ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் குறிப்பாக என் டயட்டில் ரொம்ப மாற்றினாங்க. இதில் ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சு. ஃபுட்டு தான், ஆனால் அதை ஒரு மெடிசனாக நான் கன்சிடர் பண்ணி எடுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு மிசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப் ஒன்று இருக்குது. ஜப்பானில் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலும் அது கட்டாயம் அங்கே இருக்கும். நீங்கள் என்ன வகையான ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலும் அது இருக்கும். எதுலேருந்து தயாரிக்கிறாங்க தெரிஞ்சு கோஜி ரைஸ் கோஜி கல்ச்சர் அப்படின்னு இருக்குது. அதை ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 180 நாளோ இல்லை 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ டெம்பரேச்சரில் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் அதை ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. அதை ஃபர்மெண்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, பிளாக் கார்லிக்னு ஒன்று, ரெகுலர் கார்லிக் தான், அதை என்ன பண்ணாங்கன்னா ஒரு 90 டேஸ் வந்து ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. பிளாக் கார்லிக் இது ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நார்மலான ஒரு கார்லிக் தான். ஜென்ரலாக கேன்சர் வந்தவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப வர்றதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கீமோதெரப்பியோ ரேடியேஷன் தெரப்பியோ பண்ணும்போது கேன்சர் செல்ஸ் அது சாகடிச்சிடும். ஆனால் கேன்சர் ஸ்டெம் செல்ஸ்னு இருக்கும். அப்படி ரீலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பிளாக் கார்லிக் வந்து ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ரைட். அப்பா கிட்டத்தட்ட ஒரு மேஜிக்கல் ஃபுட் மாதிரி தான் இந்த பிளாக் கார்லிக்ல. ஆமாம் சார், கட்டாயம் இது ஒரு மேஜிக்கல் ஃபுட். இப்போ இது வீட்லேயேவோ அந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா? பண்ண முடியும். சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களோட அந்த ஒரு கேன்சரையே ஒரு கண்ட்ரி அதோட ஃபுட்டு டோட்டலாகவே மாறி இருக்குது. நம்ம எடுத்துக்கிற எந்தெந்த ஃபுட் வந்து ஜப்பானில் எவ்வளோ நீங்கள் சொன்னாலும் அங்கே பர்சாக பார்க்கவும் முடியாது, அதை எடுத்துக்கவும் மாட்டாங்க, என்ன சொல்வீங்க? ஸ்வீட்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க. இவ்வளோ ஸ்வீட்டு சாப்பிட்டா உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து 90% இருக்க தான் செய்யும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, கேன்சர் செல்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு, மல்டிப்ளை ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது எதுனா அந்த குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ் வந்து வேகமாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அதை பண்ணும்போது நம்மளே அதை வளர்க்குறதுக்குண்டான ஃபீடை கொடுக்கும்போது ஆப்வியஸாக என்ன ஆகும்னா கூடும். எஸ், ஹலோ மிஸ்டர் முத்துக்குமாரன், வணக்கம். வணக்கம். பல வீடியோக்களில் உங்களை பார்த்துருக்கோம். மெயினாக ஜப்பான்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும். முதல் விஷயம், அவங்களுடைய கல்ச்சர் பற்றி சொல்லுவாங்க. ரொம்ப சுத்தமான ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுக்கு மேலே ஜப்பான். நிறைய 100 வயசுக்கு மேலே இருக்கிற மனிதர்கள் வாழக்கூடிய ஜப்பான் சொல்லிட்டு அந்த நாட்டை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசிட்டுருவாங்க. நீங்கள் எதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்கன்னா, கோவில்பட்டி டு ஜப்பான், அங்கே போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க. அதை தாண்டி வாழ்க்கையில் இந்த நோய் மட்டுமே வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற கேன்சர் உங்களுக்கு ஜப்பானில் தான் டயக்னோஸ் பண்ணப்பட்டது. ஸோ அந்த ஒரு ஜேர்னி பற்றி உங்களோட வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அது ரொம்ப எப்படி சொல்கிறதுப்பா, இப்படி கூட ஒரு விஷயங்கள் நடக்குமா, அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு நேர்காணலாக தான் இது இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான ஒரு இடமா தான் இது இருக்குன்னு. ஸோ வாட் ஹேப்பன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்வீங்க? உங்களுக்கு என்ன விதமான கேன்சர் ஃபஸ்ட்டு இருந்துச்சு? நன்றி சார். எனக்கு இருந்த கேன்சர் வந்து என்னென்னா, லிம்போமா அப்படின்ற ஒரு வகையான கேன்சர். இது என்ன அப்படின்னா, நம்ம பிளட்டு சர்க்குலேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரலாக லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அதிலிருந்து லிம்ஃப் நோட்ஸில் பூராமே எனக்கு கேன்சர் இருந்துச்சு. ஸோ இது எப்படி டயக்னோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக ஜப்பானில் வந்து எப்படின்னா ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணுறது மஸ்ட்டு. ஏன்னா இன்சூரன்ஸில் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணுறது மஸ்ட்டு. அப்படி ஒரு ஹெல்த் செக்கப்பில் தான் எனக்கு வந்து கேன்சர் இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்து, அதுக்கப்புறம் ஒரு தீவிரமான டயக்னோசிஸ்லாம் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணும்போது கடைசியாக இது லிம்போமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இப்படி தான் என்னுடைய கேன்சர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, உங்களுக்கு கேன்சர்னு தெரிய வரும்போது எந்த ஸ்டேஜில் இருந்துச்சு? அப்போ வந்து ஸ்டேஜ் 3. ஏன்னா அது அந்த பர்டிகுலர் லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்த ஆர்கனை எதுவும் பாதிக்கலை. ஆனால் பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப தூரத்தில் இல்லாத ஒரு ஸ்டேஜில் இருந்தது. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த உணவே மருந்துன்ற மாதிரி. ஜாப்பனீஸோட ஃபுட்டே உங்களுடைய கேன்சரை நிறைய விதமாக க்யூர் பண்ணுறச்சுன்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள். ஆமாம் சார். ஆக்சுவலாக ஜென்ரலாக கேன்சர் அப்படின்னாலே ட்ரீட்மெண்ட்டு நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, கீமோதெரப்பியோ ரேடியேஷன் தெரப்பியோ தான் நம்ம சொல்லுவாங்க. அதை தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க.
ஆனால் ஜப்பானில் டாக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ரொம்ப யங்காக இருக்கிற, கீமோதெரப்பி பண்ணாலோ நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவ, இந்த ஸ்டேஜில் வேணால் நம்ம வேறு ஆல்டர்னேட்டிவ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ்ன்றது என்னோடய லைஃப் ஸ்டைலை ஃபுல்லாக அவங்க ஒரு ஆடிட் பண்ணி இந்த இதில் ஏதாவது சிக்கல் இருக்கா, அதை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆடிட்டை வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் ஆடிட்டை வந்து அவங்க பண்ணினாங்க. அந்த ஆடிட்டில் இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்ம மாற்றுவோம், இதெல்லாம் இன்னும் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை என்னோடய லைஃப் ஸ்டைலில் மாற்றினாங்க. அதில் குறிப்பாக என் டயட்டில் ரொம்ப மாற்றினாங்க. இதில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சு. அதை நான் மெடிசனாக எடுக்கிற மாதிரி, அதாவது ஃபுட்டு தான், ஆனால் அதை ஒரு மெடிசனாக நான் கன்சிடர் பண்ணி எடுக்க ஆரம்பித்தேன். ஸ்டில் அதை இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே. ஜப்பான் போய் 17 வருஷம் ஆனால் கூட இந்த பிரச்சனை வர்ற வரைக்கும் நான் அதெல்லாம் பக்கத்தில் கூட நான் போனது கிடையாது. ஸோ இப்போ நான் கண்டினியூஸாக அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது ரொம்ப ஒரு முக்கியமானது அதெல்லாம். ஓகே ஓகே. என்னென்ன ஃபுட் தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்லப்பா, என்னதான் வெளியூர் போனாலும் அங்கேயும் நம்ம ஊர் சாப்பாடை தான் தேடி மனசு போகும்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் டிஃப்ரெண்ட்டாக அங்கெல்லாம் சாப்பிடலாம், இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி வராதுன்ற ஒரு விஷயம் தான் அதிகமாக சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னென்ன விஷயங்கள் ஜாப்பனீஸ் ஃபுட்டில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும்? ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு மிசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப் ஒன்று இருக்குது. ஜப்பானில் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலும் அது கட்டாயம் அங்கே இருக்கும். நீங்கள் என்ன வகையான ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலும் அது இருக்கும். வீட்டில் சமைக்கும்போது கூட 3 வேளை சாப்பாட்டில் கட்டாயம் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மிசோன்ற சூப்பை வெவ்வேறு வகையில் குடிப்பாங்க. பட் அந்த மிசோ பேஸ்ட்டு தான் அந்த சூப்புக்கு பேஸாக இருக்கும். எல்லா வகையான சூப்லேயும் அதை மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது. நான் போனப்போ பார்த்துருக்கேன். போன புதுசில் என்னடா ஒரு சூப்பு குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கேன். அதை நான் ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன, அதில் ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அது நமக்கு அந்தளவுக்கு விருப்பப்படாத ஸ்மெல்லாக இருந்தனால அதை நான் அடுத்து ட்ரை பண்ணணுன்ற எண்ணமே எனக்கு வரலை. இது வந்து ஒரு முக்கியமானது. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்க, மேட் அப் ஆஃப் மிசோ என்ன, எது தயாரிக்கிறாங்க, எதுலேருந்து தயாரிக்கிறாங்க தெரிஞ்சுக்க. அது வந்து எதில் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பல்சஸில் பண்ணுவாங்க. எல்லா வகையான பயிர் வகைகள் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் பண்ண முடியும். ஆனால் அதிகமாக விளைய வைக்கிற சோயாபீனில் அதை பெரும்பாலும் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 95% கிடைக்கிற அந்த மிசோ பேஸ்ட்ன்றது சோயாபீனில் மட்டுமே பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, வேக வச்சு அதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து அதில் வந்து இந்த ஃபங்கஸ் கல்ச்சரை வந்து ஆட் பண்ணுவாங்க. ரைஸ் கோஜி கல்ச்சர் அப்படின்னு இருக்குது. அதை ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 180 நாளோ இல்லை 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ டெம்பரேச்சரில் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் அதை ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. அதை ஃபர்மெண்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். அதில் இருக்க ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஜென்ரலாகவே இந்த பருப்பு வகையில் வந்து ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கும். லெக்டின்ஸ்னு இருக்கும், ஃபைட்டேட்ஸ்னு இருக்கும், டேனின்ஸ்னு இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னா, அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து குறைச்சிரும். அது குறைக்கும் போது நம்ம கெட்டதை சாப்பிட்றதுக்கு பதில் நல்லதை மட்டும் அதில் சாப்பிடுவோம். இதில் இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பயிர் வகைகள்னாலே ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த ப்ரோட்டீனை பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். ஆனால் இந்த வகையே இல்லை. ஃபர்மெண்டேஷன் நடந்த அந்த மிசோ பேஸ்ட்டில் இருக்க ப்ரோட்டீனை வந்து பாடி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே போய் ஒரு ஸ்டேஜ் தாண்டி அதுக்கப்புறம் பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு பதில் ஃபர்மெண்டேஷனை வெளியில் வச்சே நடத்துறதுனால உள்ளே போனவுடனே உங்கள் கட்டு அதை அப்சர்வ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியாக நடக்கிறதுனால நியூட்ரிஷன் ஈஸியாக கிடச்சிடும். இது ஒரு முக்கியமானது. அடுத்தது என்ன அப்படின்னா, பிளாக் கார்லிக்னு ஒன்று. ரெகுலர் கார்லிக் தான். அதை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 90 டேஸ் வந்து ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. அதையும் ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட், கண்ட்ரோல் டெம்பரேச்சர், ஒரு ஹியூமிடிட்டிக்குள்ளே அதை ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. 90 டேஸில் என்ன ஆகுனா, ரெகுலர் கார்லிக் அப்படியே ஸ்லோவாக கலர் மாறும். அப்படியே லைட்டு பீஜிலேருந்து ஒரு டார்க் பீஜு, அப்புறம் ப்ரௌனு, டார்க் ப்ரௌனு, பிளாக்குன்னு அது மாறும். இந்த பிளாக்குன்னு ஆகிற ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம கார்லிக்கு ஜென்ரலாக நீங்கள் கார்லிக் உங்களுக்கு சாப்பிட்ருப்பீங்க. அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும், ஒரு காரம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பிளாக் கார்லிக்காக மாறும்போது அது இருக்காது. அதை நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் கையில் சாம்பிள் வச்சுருக்கேன், அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பிளாக் கார்லிக் இது ஒன்று சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த பிளாக் கார்லிக்கை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சரி எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இது எப்படி இப்போ இந்தியாலையும் கிடைக்கும்? இது நார்மலான ஒரு கார்லிக் தான், நார்மலான கார்லிக் தான். இதை நார்த் ஈஸ்ட்டில் பண்ணுறாங்க, குஜராத்தில் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் வாங்கிக்க முடியும். அப்படியே சாப்பிடலாம். கார்லிக்கான இது டேமரின் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு புளிப்பு இருக்கும், ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இது என்ன அது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, கார்லிக்னாலே அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது என்ன வேலை பண்ணும் அப்படின்னா, கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கும், எல்டிஎல் ட்ரைக்ளிசரைட்ஸ்ன்ற கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கும். இந்த கொலஸ்ட்ராலை அதை குறைக்கிறதுக்கு உண்டான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஜென்ரலாக கேன்சர் வந்தவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கீமோதெரப்பியோ ரேடியேஷன் தெரப்பியோ பண்ணும்போது கேன்சர் செல்ஸ் அது சாகடிச்சிடும். ஆனால் கேன்சர் ஸ்டெம் செல்ஸ்னு இருக்கும்.
அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ட், அதை சாகடிக்கவே ஆகாது. அதனால தான் கேன்சர் இருந்தவங்களுக்கு ரீலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்படி ரீலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பிளாக் கார்லிக் வந்து ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ரைட் ரைட் ரைட். ஏன் அது சாப்பிடணும் அப்படின்னா இதில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணால் அந்த கேன்சர் ஸ்டெம் செல்ஸை வந்து சாகடிச்சிடும். இந்த க்ரீன் டீலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த க்ரீன் டீலையும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணால் அந்த ஸ்டெம் செல்ஸை சாகடிக்கும். ஸோ அதனால் இது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு கேன்சர் ரீலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் எனக்கு கேன்சரை வந்து 2018 கம்ப்ளீட்டாக சரியானுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 7 வருஷத்தில் வருஷம் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் ரீலாப்ஸ்ன்றது இல்லை. நான் ரொம்ப ஹெல்த்தியராக மாறிக்கிட்டே இருக்கேன் இப்போ. ரைட். அப்பா கிட்டத்தட்ட ஒரு மேஜிக்கல் ஃபுட் மாதிரி தான் இந்த பிளாக் கார்லிக்ல. ஆமாம் சார், கட்டாயம் இது ஒரு மேஜிக்கல் ஃபுட். இப்போ இது வீட்லேயேவோ அந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா? பண்ண முடியும். நம்ம வீட்டிலே வந்து ரைஸ் குக்கர் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே தாராளமாக நம்மளால் செய்ய முடியும். ஆனால் நமக்கு ஒரு பொறுமை வேணும். என்ன பொறுமைன்னா 90 நாள் அந்த குக்கரை நீங்கள் டச்சே பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா இது ஆகிறதுக்கு அத்தனை நாள் ஆயிரும். ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். நம்ம நார்மல் குக்கர் இருக்கு இல்லைங்களா, ரைஸ் குக்கர் வீட்டில் நம்ம வச்சிருக்க ரைஸ் குக்கரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கார்லிக்கை ஹோல் கார்லிக்கை அப்படியே பல்போடு அப்படியே நீங்கள் வச்சிங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் தனித்தனியாக உதுத்து போட்டதை கூட அப்படியே நீங்கள் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வார்ம் மோடுன்னு இருக்கும். அந்த வார்ம் மோடில் நீங்கள் அப்படியே வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், தன்னால் அது பாட்டுக்கு அந்த ஃபர்மெண்டேஷன் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, கொஞ்சம் காத்தோட்டம் இருக்க இடத்துல வச்சிடணும். ஓகே. கூட எதுவுமே ஆட் பண்ண எதுவுமே தேவையில்லை. எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, இதுக்குன்னு வேற எதுவும் கிடையாது. ஒரு ஸ்வீட்னஸ் மாதிரி எப்படியே வந்துச்சு. அதுதான் நம்ம அந்த கம்மியான டெம்பரேச்சரில் ரொம்ப நாள் விடுறது போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மைலாட் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். சரி. ஏன்னா வழக்கமாக ஒரு சின்ன கார்லிக் சாப்பிட்டாவே அது ரொம்ப முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும். அது ஸ்மெல்லாக இருக்கட்டும், கடிக்கும் போது அதுல இருந்து ஒரு காரத்தன்மை. இதில் எப்படி எதுவுமே இல்லை இந்த பிளாக் கார்லிக். இருக்கவே இருக்காது. அதுதான் இதோட சிறப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஒன்று, இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது ஒன்று சாப்பிட்டது வந்து 2 முழு கார்லிக்கை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா, அந்த பெனிஃபிட் இந்த ஒன்றுலேயே கிடைச்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுதான் உண்மையான சூப்பர் ஃபுட்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னா ஜப்பானில் இருக்குது. அதில் இது ரொம்ப முக்கியமானது. நான் முன்னாடி சொன்ன மிசோ ஒரு டைப் ஆஃப் சூப்பர் ஃபுட்டுன்னா, இது இன்னொரு வகையான சூப்பர் ஃபுட். இது எதுவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை. இது ரொம்ப அன்றாட வீட்லயே செய்யலாம். அதுக்கான ஒரு பொறுமை கரெக்டாக அந்த கன்வென்ஷன் மட்டும் நடக்கணும். அந்த ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் தாங்கணும். அந்த டிரான்சிஷன் பீரியட்ல என்ன இருக்குன்னா, அந்த ஸ்மெல் இதுல இருந்து வெளியில வரும். சரி சரி. அந்த ஸ்மெல் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம தாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டா கண்ணெல்லாம் எரியும். அது கொஞ்சம் காத்தோட்டமான பகுதியில் வச்சுட்டோம்னா அது இருக்காது. நம்மளை வீட்டிலே செஞ்சிடும். ஓகே ஓகே சார். ஜாப்பனீஸ் ஃபுட்டுன்னு வரும்போது நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் வந்து சூஷின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம ஊருக்கு செட் ஆகுமானா செட்டே ஆகும். நான் 2-3 இடத்துல சூஷி ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ரா குக்டாக இருக்கும். நிறைய விதங்கள் இந்த மீட்லலாம் வரும்போது ரொம்ப நான் ஒரு வாட்டி டக் சூஷின்னு ஒன்று சாப்பிட்டேன். ஓகே. அது சுத்தமாக எனக்கு செட்டே ஆகல. என்னடா இது எப்படி சாப்பிட்றாங்க, இது போய் ஜாப்பனீஸில் இவ்வளோ விரும்பி சாப்பிட்றான்னு. இப்போ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் ஐயோ இது டேஸ்ட்டு சரியில்லை, இது ஒழுங்காக இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அதில் பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் சொன்ன சூஷி வந்து அந்த மாதிரி ஒன்று தான். சூஷி வந்து ஆக்சுவலி நீங்கள் சொன்னது கூட ஹாஃப் குக்டாக இருந்துச்சு இல்லையா. ஒரிஜினல் சூஷின்றது என்னென்னா ரா மீட்டாக இருக்கும். அதில் இப்போ ஃபிஷ் இருக்குன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து கரெக்டாக அந்த டெம்பரேச்சரில் வச்சு ராவாக தான் அந்த ரைஸ் கேக் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே அது வச்சுருப்பாங்க. அது ரா ஃபிஷ்ஷு. நம்மளால் அது சாப்பிட முடியாது. அது எல்லாரையும் சாப்பிட முடியாது. இதே மாதிரி சஷிமின்னு ஒன்று இருக்குது. அது கம்ப்ளீட்டாக ஃபிஷ்ஷு மட்டும்தான். அதுவும் ரா ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். இது கூட சோறு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணாங்க. அந்த சஷிமின்றது சோறில் கூட மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே ரா ஃபிஷ்ஷாக சாப்பிடுவாங்க. ஸோ இதுவும் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. அது மாதிரி ஜாப்பனீஸோடைய ஃபுட்டில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா பிராத் வந்து நிறையா இருக்கும். போன் பிராத் இருக்கு இல்லையா, போன் பிராத்ன்றது நம்ம ஊர்லேயும் இப்போ சமீபமாக ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஜென்ரலாகவே அந்த பிராத்தில் தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு கடையில் நூடுல்ஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நூடுல்ஸ் வந்து அந்த பிராத்தில் தானே இருக்கும். அந்த பிராத் வந்து இந்த போன் பிராத்தாக தான் இருக்கும். பெரும்பாலும் ப்ரோன் பிராத்தாக தான் இருக்கும். அது ரொம்ப ஹெல்தி தான். ஆனால் அதுலேயும் ஒரு ஸ்மெல் இருக்கும். அதுவுமே நமக்கு வந்து டக்குன்னு நம்ம விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ப்ரோன் பிராத்னா இங்கே என்னன்னு சொல்லுவாங்க தமிழில்? நம்ம ஊர்லேயும் போன் பிராத்துன்னா அது பேர் இப்போ இருக்குது. இந்த நிறைய பேர் யூடியூப்லாம் நிறைய பேர் இப்போ போடலாம் செய்கிறாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாற்றுறாங்க. அங்கே வந்து எப்படின்னா அப்படியே அந்த எக்ஸ்ட்ரா போன் பார்த்தோன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் போன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் அதை வேக விட்டீங்க அப்படின்னா அந்த போனில் இருக்கிறது பூரா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த தண்ணியில் வந்து சேர்ந்துடும். அதை நம்ம என்ன சமையலுக்கு வேணால் செஞ்சுக்கலாம். சரி சரி. யூஸ்வலாக எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்துன்றது. இப்போ நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்தீங்கன்னா பச்சை தண்ணிக்குன்னு ஒரு நியூட்ரியன் கிடையாது. ஆனால் இந்த போன் பிராத்தில் வந்து ஹை ப்ரோட்டீனாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த நூடுல்ஸில் சேர்க்கும் போது என்னென்னா அதில் ஒரு வகையான கொஞ்சம் ப்ரோட்டீனை சேர்த்து எடுத்துருவோம். அது பாடியில் ஈஸிலி அப்சார்பும் ஆகும். ஓகே ஓகே.
நான் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து என்ன சாப்பிட்றாங்க, எங்கே அவங்களுக்கு குக் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்தோம் ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம ரொம்ப ப்ரீமியமாக பார்க்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸும் வந்து ரெகுலராக எடுத்துக்கிற ஃபுட்ஸில் வந்து ஹாஃப் குக்குடு வெஜிடபிள்ஸ், ஆஃப் குக்குடு நிறைய விதமாக எல்லாமே வந்து ஆஃப் குக்குட்லேயே சாப்பிட்டாங்க. எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா அது இங்கே இருக்கிறவங்களும் இவ்வளோ இதுவாக சாப்பிட்றாங்கன்னு. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா, ஜாப்பனீஸில் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து ஆஃப் குக்கில் தான் சாப்பிடுவாங்க. அதில் இருக்க பெனிஃபிட் என்னென்ன குறிப்பிட்ட வெஜ்ஜீஸாக இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், ஆஃப் குக்லேயே சாப்பிடுவாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா ஹாஃப் குக்டாக தான் இருக்கும். அது ஹாஃப் குக்டுன்னா ஒரு இப்போ நீங்கள் வந்து கீரை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீரையை வந்து நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், அதிகமாக ஓவர் ஹீட் பண்ணுறோம். இந்த ஓவர் ஹீட்டோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கீரையில் இருக்கிறதே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். மைக்ரோ நியூட்ரியன்ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் தான். இப்போ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸையோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸையோ நீங்கள் ஹை ஹீட்டுக்கு உள்ளாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் மாதிரி ஒரு சட்டியில் போட்டு இப்படி வதக்கியெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முதல்ல காலி ஆயிரும், சுத்தமாக அதில் இருக்காது. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் ஆயிரும். அப்போ நம்ம எதுக்காக அதை சாப்பிட்றோமோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாது. ஆனால் ஜாப்பனீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கீரைன்னு எடுத்துக்கிட்டால் அதை இவ்வளோ டெம்பரேச்சரில் தான் நம்ம குக் பண்ணணும், பால்னு எடுத்துக்கிட்டால் இப்படி தான் அதை பாஸ்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதை ராவாக தான் சாப்பிடணும் அப்படின்னா ராவாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாப்பனீஸ் வந்து பெரும்பாலும் ராவாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா பீட்ரூட்டை நீங்கள் ராவாக சாப்பிடும் போதெல்லாம் அதில் இருக்க அந்த நைட்ரைட்ஸ்ன்னு சொல்கிறது அதெல்லாம் வந்து உங்கள் பாடியில் வந்து ஈஸியாக கஷ்டமாக இருக்காது சார். பீட்ரூட் நல்லாவே இருக்கும். அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம் தாராளமாக. மேலே இருக்க தோலை மட்டும் நீக்கிட்டு நீங்கள் தாராளமாக பச்சையாக சாப்பிடலாம். ஆனால் கேரட்டை வந்து அவங்க பச்சையாக சாப்பிடவே மாட்டாங்க. கேரட்டை சாப்பிடும்போது ஒரு லைட் ஆயிலில் அதை சாட்டே பண்ணியோ இல்லாட்டி வேக வச்சதுக்கப்புறம் லைட்டாக சாட்டே பண்ணியோ. இங்கே கேரட்டை நார்மலாகவே சாப்பிடுவோம். நம்ம வந்து என்னென்னா சிலது தலைகீழ பண்ணுறோம். அப்போ நமக்கு அது வந்து உங்களுக்கு பாடியில் அதில் இருக்க விட்டமின் ஏவோ இது அப்சார்ப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து பெருசாக இருக்காது. ஓகே ஓகே. நம்ம செலவழிக்கிறது பெருசு இல்லை, அந்த செலவு வந்து நம்ம உடம்புல ஒட்டுதான்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம காஸ்ட்லின்னு நம்ம பார்க்குறோம், ஆனால் அதை கம்மியாக செலவழிச்சாலே நம்ம உடம்புல ஒட்டிடும். நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குங்க. 10 ரூபாய்க்கு வாங்கி உங்கள் உடம்புல ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி அது ஒட்டிருச்சு அப்படின்னா 100 ரூபாவை நீங்கள் செலவு கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் ஜாப்பனீஸ் வந்து அதை ரொம்ப கரெக்டாக அதை பண்ணுவாங்க. ரைட் சார். ஜாப்பான்னு சொன்னோன்னா நிறைய பேர் அந்த ஒரு ராமனாக இருக்கட்டும், நூடுல்ஸாக இருக்கட்டும், இதுதான் உங்களோட ஸ்டாப்பிள் ஃபுட்டாக அதிகமாக பார்ப்பாங்க. ஆனால் ரைஸும் அவங்க ஜாப்பனீஸ்லாம் நிறைய பேர் எடுத்துப்பாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஒரு வீடியோவில் வந்து ஜாப்பனீஸ் லஞ்ச் பாக்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அவங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் போகும்போது பார்த்தா அதில் வந்து ஒரு டேட்ஸ் இருக்கும், ஆல்மண்ட் இருக்கும், அவங்க அந்த ஒரு சூஷி இருக்கும், நிறைய விதமான இது பண்ணி பேக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆரம்பிச்சிருவாங்களா அவங்களுக்கான அந்த ஒரு ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப டிசிப்ளினான ஊர் எதுன்னு கேட்டோன்னே ஸ்ட்ரெயிட்டாகவே சே டு ஜப்பான். அந்த ரோட்லேயா இருக்கட்டும், அவங்க ஜென்ரலாகவே அவங்களோட இந்த எஜுகேஷன் மெத்தடே அந்த டிசிப்ளினை தான் ஃபஸ்ட்டு பேசிஸாக வச்சு பண்ணுவாங்கன்னு. உங்களுக்கு எது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்தியாவிலேருந்து அங்கே போகும்போது? இப்போ எது அடாப்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? இப்போ உங்களுடைய அந்த ஒரு லைஃப் சேஞ்சிங், அப்பா இந்த விஷயம்லாம் டிசிப்ளினாக பயங்கரமாக வாழ்க்கையே மாற்றிருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது என்ன அப்படின்னா, எனக்கு மொத்தம் 4 குழந்தைங்க. என்னோட 4 குழந்தைங்களுமே ஜப்பானோட எஜுகேஷன் சிஸ்டமில் தான் இருக்கிறாங்க. அதாவது முதல்ல பால்வாடி 6 வயசு வரைக்கும், அப்புறம் வந்து ஸ்கூலு. இந்த பால்வாடி போகும்போதே வந்து என்ன நீங்கள் சொன்னீங்களே வெரைட்டி, பால்வாடியில் கொடுக்குற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பால் இருக்கும், ஒரு டீப் ஃப்ரைட் ஃபுட்டு ஒன்று இருக்கும், ரைஸ் கொஞ்சம் இருக்கும், நான் சொன்ன அந்த மிசோ சூப் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சாலட் இருக்கும். இது யாருக்கு? 6 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு. 1 வயசுலேருந்து 6 வயசு, 1 வயசுக்கு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துருவாங்க. இந்த 1 வயசுலேருந்து இந்த 6 வயசு குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுப்பாங்க. அப்போ அந்த வெரைட்டின்றத அது அவங்க கல்ச்சர்லேயே இருக்கிறது. அப்போ சின்ன வயசுலேருந்தே கொடுக்கும்போது, ஆனால் நம்மளுடைய சாப்பாடு எப்படி இருக்கணும், கொஞ்சம் சோறு இருக்கும், மேபி இருந்தால் ஒரு பொரியல் இருக்கும், குழம்பு இருக்கும், இவ்வளோதான். இந்த 3 தான் மேக்ஸிமம் இருக்கும் ரெகுலராக சாப்பிட்றது. என்றைக்காவது ஒரு நாள் வேணால் ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அப்புறம் கொஞ்சம் வேறு ஏதாவது முட்டை அந்த மாதிரி ஏதாவது வச்சுப்போம். இல்லை அக்கேஷனலி நம்ம சிக்கனை சாப்பிடுவோம். ஜப்பானில் வந்து மீட்டோ ஃபிஷ்ஷோ டெய்லி கன்சம்ஷனில் இருக்கும். 3 வேளை சாப்பாட்லேயுமே அது இருக்கும். ஃபிஷ்ஷு ஒரு வேளை சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு வேளை மீட்டை சாப்பிடுவாங்க. அதனால் எனக்கு வீட்டில் வந்து என் குழந்தைங்களுக்கு அதை கொடுக்குறது வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா அத்தனையை குக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதிகமாக சாப்பிட்ற மீட் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பீஃப் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க, அதுக்கு அடுத்து போர்க்கு, அதுக்கப்புறம் தான் சிக்கன். ஓகே. அப்புறம் இதுக்கு ஈக்குவலாக மீட்டுனா இது, ஃபிஷ்ஷை வந்து தனி. ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ரெகுலராக இருக்கும், ஏன்னா அது ஒரு ஐலாண்ட் இல்லையா. ஃபிஷ்ஷு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஃப் குக்டுன்னு சொன்னீங்க இல்லையா, ஃபிஷ்ஷை கூட குக் பண்ணும்போது நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், ஷாலோ ஃப்ரையோ டீப் ஃப்ரையோ பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நல்லா மசாலா போட்டு அதை கருக்கி இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க. ஏன்னா ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்குடைய பெனிஃபிட்டே என்ன அப்படின்னா, ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு ஆயிலில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த ஃபிஷ்ஷு வந்து என்ன பண்ணுன்னா குக் பண்ணும்போதே அதில் இருக்க ஆயிலை வெளிவிடும்.
அப்போ என்ன ஆகும்னா அதில் இருக்க சத்தை அந்த ஆயிலோட போக விட்டுரும். அப்புறம் அந்த ஆயிலை நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம், கீழே கொட்டிடுவோம். இல்லை அந்த நம்ம குக் பண்ண ஆயிலோட நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ அங்கே ஒரு நம்ம வேஸ்ட்டை பண்ணுறோம். ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஃபிஷ்ஷை வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது என்னென்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் அப்படியே இருக்கும். அதனால் அவங்க ஒன்று சாப்பிட்றாங்க, ஒன்று செய்கிறாங்கன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ஃபுல்லாக அதை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த வகையில் லாஸ்ன்றது சுத்தமாக இல்லாமல் அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி டிசிப்ளின் வந்து ரொம்ப சொல்லுவாங்களா, அந்த ஒரு ஸ்கூல் ஏஜ்லேருந்தே ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பெரியவங்களாகும் போது அந்த ஒரு டிசிப்ளின் பயங்கரமாக இருக்கும். ஈவன் ஜப்பான் ரோட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு மெட்ரோ சிஸ்டம், அது எல்லாமே மற்ற உலகுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. ஸோ ஹவு டு தே மெயின்டைன்? இப்போ நைட்டு 12:30 மணி இல்லை ஒரு 2 மணிக்கு போகிறாங்க, அங்கே சிக்னல் ரெட்டுனா ரெட்டு தானே நிற்பாங்களா? கட்டாயம் நிற்பாங்க. யாருமே இல்லைனாலும் அங்கே யாருமே இல்லைனாலும் நிற்போம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இந்தியன் ஆட்டிடியூட்லேயே வளர்ந்தவங்க இல்லையா? நான் அப்பா அம்மா 2 பேரும் இந்தியன் ஆட்டிடியூட்லேயே வளர்ந்தவங்க. பட் என் குழந்தைங்க வந்து அந்த ஜாப்பனீஸ் ஸ்கூல் சிஸ்டம்லேயே இருக்கிறவங்கன்றனால நாங்கள் சில நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிக்னலில் வந்து அந்த ஜேவாக்குன்னு சொல்லுவாங்க, சிக்னல் இல்லைன்னா கூட நடுவில் கிராஸ் பண்ணி போகிறது அப்படின்னு. அப்போ என் குழந்தைங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, போகக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அந்த ஸ்கூல் சிஸ்டம் அதை இன்கார்பரேட் பண்ணி விட்ரும். இது தப்பு, இது ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னா அது கடைப்பிடிக்கிறதுக்கு தான் ரூல்ஸ். நம்மளோட ஆட்டிடியூட் என்னவா இருக்கும் அப்படின்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம கெத்துன்னு நினைப்போம். ஆனால் ஃபாலோ பண்ணுறது தான் கெத்துன்றது அந்த ஜாப்பனீஸ் மக்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அதனால் நாங்கள் பெருசாக அந்த ரூல்ஸ் ஸ்கிப் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம ஒன்று செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு அதை காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லதில்லை அப்படின்னு. ஸோ அது அந்த டோட்டல் சிஸ்டம்லேயே அது அங்கே. ஓகே ஓகே ஓகே. ஒரு பக்கம் ஜப்பானை பற்றி நிறைய விஷயங்கள் எப்படி சொன்னாலும், இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க சில நேரங்களில் வந்து வெளியூர் மக்கள் போகும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க ஜப்பானீஸ் பீப்புள். லைக் தே ஸ்டிக் டு தர் கல்ச்சர், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இன்னொன்று தாண்டி குறிப்பிட்ட சில சிட்டிஸ்லாம் லைக் டோக்கியோ மாதிரி சிட்டிலாம் லைக் டூ காஸ்ட்லியாக இருக்கும், அங்கே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் காஸ்ட்லியாக இருக்குன்னுவாங்க. அப்படியா? ரொம்ப ஒரு காஸ்ட்லி சிட்டியா ஜப்பான்ன்றது? காஸ்ட்லி கண்ட்ரியா? ஜப்பான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கண்ட்ரி தான். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் வெல்கமிங்காக இருக்க மாட்டாங்களா அப்படின்னா கைண்ட் ஆஃப் அப்படி தான் இருப்பாங்க. அது ஃபாரினர்ஸ்னே கிடையாது, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பழக்கன்றது எடுத்தெடுப்பில் டக்குன்னலாம் எல்லாரு கூடயும் பேசுவாங்க, வைப்பாங்க. ஆனால் ஒரு நெருக்கமாகறதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பாங்க. எடுத்தெடுப்பில் அது போக மாட்டாங்க. அதை நம்ம வந்து நம்ம கூட பழகலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. அது அந்த 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 ரேஸோடைய அதோடைய கல்ச்சர், அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இது ஒன்று. இப்போ நீங்கள் அடுத்து கேட்டிங்க இல்லையா காஸ்ட்லியான சிட்டியா அப்படின்னு. உண்மையிலே காஸ்ட்லியான சிட்டி தான். நீங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டிலலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா எம்ஜிஆர் மட்டும்தான் ஜப்பானில் போய் படம் எடுக்க முடியும், ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி அப்பத்துலேருந்தே. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வந்து சின்ன, அதனால தான் வந்து வீடுங்களோ ரூம்ஸோ பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இப்போ இந்த நம்ம ஸ்டுடியோவோட அளவு கூட ஒரு வீடெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு, ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், ரொம்ப செலவு பண்ண முடியாது அப்படின்றனால. நீங்கள் ஒரு பால் வாங்கினீங்கனாலும் பயங்கர காஸ்ட்லி, ஒரு தக்காளி வாங்கினாலும் காஸ்ட்லி. நம்ம ஊர் ரேட் கம்பேர் பண்ணும்போது, இப்போ நம்ம ஊர் ரேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் 1 லிட்டர் பால் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சமீபமாக விளையாட்டுலாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 எண்ணிலிருந்து 300 எண்ணுன்றது நான் சொல்கிறது ரொம்ப நார்மலான பால். கொஞ்சம் ப்ரீமியம் பால்லாம் வந்து 600 எண்ணு 700 எண்ணுன்னு போயிடும். இந்த ஒரு எண்ணுன்றது கிட்டத்தட்ட ஒரு 55-60 பைசான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கால்குலேஷனுக்கு ஒரு 50 பைசான்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட நீங்கள் 300 எண்ணுக்கு பால் வாங்கினீங்கன்னா லிட்டர் 150 ரூபா செலவு பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த அளவுக்கு காஸ்ட்லி. அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இப்போ வந்து 800 எண்ணு 900 எண்ணுன்னு ஆகிப்போச்சு. இப்போ 800 எண்ணா பார்த்துக்கோங்க, 50 பைசா போட்டிங்கன்னா 400 ரூபா. ஆக்சுவலி 60 பைசா போட்டிங்கன்னா 500 ரூபா கிட்ட வந்துடும் 1 கிலோ அரிசி வந்து. அப்பா. ஸோ அந்த அளவுக்கு அது காஸ்ட்லி. இப்போ அரிசி பற்றி பேசும்போது குறிப்பாக ஜாப்பனீஸ்லேயும் அந்த அரிசி சாப்பிட்ற முறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த குறிப்பிட்ட வகையான அரிசி வந்து அவங்க அதிகமாக கன்சப்ஷன் பண்ணுவாங்க? ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க இந்திய முறையும் ஜாப்பனீஸோட அந்த உணவு முறையும் நிறைய ஒத்துப்போம். குறிப்பாக அரிசி அவங்க யூஸ் பண்ணுற மூங்கில் அரிசியாக இருக்கட்டும், இந்த பிளாக் ரைஸ் அவங்க யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த வகையான அரிசி அவங்களுக்கு ரொம்ப ஸ்டேப்பிளாக இருக்குது? அதாவது பிளாக் ரைஸ் அங்கேயும் உண்டு. அதாவது நம்ம ஊரில் கருப்பு கவுனின்னு சொல்கிறோம் இல்லையா, இதே கருப்பு கவுனி அங்கேயும் உண்டு. இது இல்லாமல் நிறைய அரிசிகள் உண்டு. ஆனால் ஜப்பான் வந்து எப்படின்னா தொடர்ந்து அதில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரைஸை வந்து எந்த அளவுக்கு நியூட்ரிஷியஸாக மாற்றுறது அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்குன்னு இருக்குது. அதில் வந்து ஹிக்காரி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வெறுமனே அந்த ரைஸை சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரைஸ் தான் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை எல்லா ரீஜனுக்குமே இப்போ ஓரளவு கொண்டு வந்துட்டு அந்த ரைஸ் தான். ஆனால் இந்த கருப்பு கவுனி இந்த மாதிரியான ரைஸை வந்து சும்மா கேஷ்லாம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஏன் கேஷ்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா, இப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, மீனில் எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு, அதே மாதிரி எதை சாப்பிட்டாலும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கருப்பு கவுனி ரைஸை வந்து சாப்பிட்றது எதுக்காக அப்படின்னா அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட், ஆந்தோசைனின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆந்தோசைனினை நீங்கள் குக் பண்ணும்போது, ஒரு வேளை நம்ம ஊரில் குக் பண்ணுற மாதிரி கஞ்சியாக குக் பண்ணாலோ இல்லை நீங்கள் வேக வச்சாலோ
ஆன்டி ஆக்சிடென்ட் சுத்தமாக இருக்க போகிறதில்ல. அப்போ அதை சாப்பிட்றதுனால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலர் ரைஸ்க்கு என்ன யூஸோ அதே யூஸ் தான் அது. ஆந்தோசைனின் உங்கள் பாடி கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அதனால் என்னென்னா அதை பெரிய அளவுக்கு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அங்கே. சும்மா ஒரு அக்கேஷனலாக மேபி ஒரு 0.001% கூட அது கன்சம்ஷன்ல கிடையாது. ஓகே 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 ரைட். சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களோட அந்த ஒரு கேன்சரையே ஒரு கண்ட்ரி அதோட ஃபுட்டு டோட்டலாகவே மாறி இருக்கு. நம்ம எடுத்துக்கிற எந்தெந்த ஃபுட் வந்து ஜப்பானில் எவ்வளோ நீங்கள் சொன்னாலும் அங்கே பெருசாக பார்க்கவும் முடியாது, அதை எடுத்துக்கவும் மாட்டாங்க, என்ன சொல்வீங்க? ஸ்வீட்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க. அதாவது நம்ம ஊர் ஸ்வீட்டை நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, வந்து போகிறப்பெல்லாம் நான் ஜாப்பனீஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒமியாகே அப்படின்னு கொடுப்பாங்க, அந்த சாவநீர் கொடுக்குற பழக்கம் உண்டு. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம ஊர் ஸ்வீட்ஸை வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக மட்டும் டேஸ்ட் பண்ணி, நீ கொடுத்த நான் உன்னை மனசு நோகடிக்கக்கூடாது, அதனால் அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேற்கொண்டு எடுக்க மாட்டாங்க. நான் நினச்சேன் அவங்களுக்கு சரி நான் பிடிக்கல போல அப்படின்னு நினச்சி, அப்புறம் எனக்கு கேன்சர் வந்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் ஆடிட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நான் ஸ்வீட்டை வந்து அவங்களுக்கு நான் கொடுத்தேன். இந்த ஸ்வீட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. இவ்வளோ ஸ்வீட்டு சாப்பிட்டா உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து 90% இருக்க தான் செய்யும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா கேன்சர் செல்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு, மல்டிப்ளை ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது எதுனா அந்த குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ் வந்து வேகமாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அதை பண்ணும்போது நம்மளே அதை வளர்க்குறதுக்கு உண்டான ஃபீடை கொடுக்கும்போது ஆப்வியஸாக என்ன ஆகும்னா கூடும். ஸோ அது வந்து அங்கே செய்யவே மாட்டாங்க. ரெண்டாவது வந்து ரிஃபைன் கார்பு அங்கே சாப்பிடுவாங்க, ஆனால் சாப்பிட்ற முறைன்றது வேறு மாதிரி இருக்கும். ரிஃபைன் கார்புன்னு நான் சொல்கிறது எப்படின்னா ப்ரெட்டை வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து நிறைய பேர் அப்படியே சாப்பிட மாட்டாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஒன் டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அந்த ப்ரெட்டில் இருக்கிற கொஞ்சம் ரெட்ரோகிரடேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸில் என்ன ஆகும்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக மாறும். அது கட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் எப்படி அவங்களுக்கு நல்ல விஷயமா மாற்றி அதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இதை நீங்கள் அப்படியே சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ நம்ம சாப்பிடுவோம். பொட்டேட்டோவை வந்து அவங்க பெரும்பாலும் எப்படி சாப்பிடுவாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணி திரும்ப சாப்பிடுவாங்க. அப்படி ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடும்போது பொட்டேட்டோவில் இருக்க அந்த சிம்பிள் கார்பு அகைன் அந்த ரெட்ரோகிரடேஷன் ப்ராசஸில் கட்டுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக மாறும். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவும் அப்படி சாப்பிடுவாங்க. இப்படி எதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியுமோ அதெல்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்களே. இப்போ நீங்கள் கொண்டு போய் அப்படியே குக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வேணால் பண்ணுவாங்களே தவிர அதை தொடர்ந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு ஆசைக்கு ஒரு நாள் வேணால் நம்ம ஊர் கடைகளில் போய் நான் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். மற்றபடி ரெகுலராக இல்லையா ஜப்பான்ல இந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஃப்ரைட் ரைஸு ஃப்ரைட் சிக்கன் அதெல்லாம் இல்லவே இல்லையா? உண்டு எல்லாமே உண்டு. அக்கேஷனலாக சாப்பிடுவாங்க. அதாவது ஜப்பான் மட்டும்தான் ஒரே கண்ட்ரி டெவலப் ஆனதுக்கப்புறம் கூட ஒபிசிட்டின்றது இல்லாத இருக்க ஒரே கண்ட்ரி. நீங்கள் மற்ற எந்த கண்ட்ரி வேணால் எடுத்துக்கலாம், பணக்கார நாடாக இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் பணக்காரங்கள் ஆகிட்டாங்கன்னா ஸ்பெண்டிங் பவர் அதிகமாகிடுது இல்லையா? அப்படி அதிகமானால் கூட அதை வந்து எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரே கண்ட்ரி வந்து ஜப்பான் தான். அதனால் அவங்க அக்கேஷனலாக இது ஒரு டேஸ்ட், எனக்கு ஒரு வெரைட்டிக்கு டேஸ்ட், ஆனால் இதவே நீ சாப்பிடுன்னு சொன்னேன்னா நான் செய்ய மாட்டேன். குழந்தைங்களும் அதை கேட்கவும் மாட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ குறிப்பாக நீங்கள் உங்களுடைய கேன்சர்லேருந்து நீங்கள் மீண்டும் வந்த ஸ்டோரியில் நிறைய பேர் சொல்லுவாங்களே, இங்கேயே இந்தியாவிலேயே இல்லை தமிழ்நாட்டிலேயே கூட கேன்சர் வந்துட்டு அது வந்து நாட் ஒன்லி ஒரு லைஃப் த்ரெட், அது வந்து ஃபினான்ஷியலாகவும் அவ்வளோ ஒரு பெரிய த்ரெட், கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும். இப்போ ஜப்பானில் அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அவங்களோட ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கட்டும், அதை தாண்டி அங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அது எப்படி ஒர்க் ஆகும்? அங்கேயும் காஸ்ட்லி தானா இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம்? ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லி தான், ஆனால் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிடுவாங்க. இன்சூரன்ஸில் வந்து எப்படின்னா ஒன்று ஜாப்பனீஸோடைய அவங்க கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம வேலை பார்க்குற கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து அது கவர் ஆயிரும். அது கவர் ஆகும்போது நம்ம ஜென்ரலாக இப்போ ஒரு காய்ச்சல் நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 4000 என்ன ஆகுது அப்படின்னா அதில் 30% நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இதை மாதிரி கேன்சருக்கு நம்ம பே பண்ணணும். ஆனால் அந்த இன்சூரன்ஸ் சிஸ்டமில் ஒன்று இருக்குது, எப்படின்னா ஒரு அப்பர் லிமிட்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த அப்பர் லிமிட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அந்த அப்பர் லிமிட்டு ரொம்ப எல்லாம் இருக்காது, கம்மி தான். ஒரு 2.5 லட்சம் எண்ணு, 2,80,000 அந்த மாதிரி தான் இருக்கும். அதை ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஃப்ரீன்றனால எந்த ஃபேமிலியையுமே ஒரு மருத்துவ செலவு வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஒரு முடக்கி போட்டுறாது, ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்குள்ளே அந்த குடும்பத்தை வந்து தள்ளாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ நீங்கள் கேன்சர்லேருந்து முழுமையாக மீண்டு வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கேன்சரில் ஒன்ஸ் க்யூர் ஆகிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அது ட்ரிகர் ஆகும் திரும்ப, அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கா? எனக்கு இப்போ இல்லை, ஆனால் இருந்துச்சு. எப்போ அப்படின்னா நான் மற்றவங்களெல்லாம் மற்ற நாடுகளில் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாங்களா அவங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர், நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், அப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் ஜாப்பனீஸ் டாக்டர்ஸ் வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் நீ கரெக்டாக செஞ்சேன்னா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த பிளாக் கார்லிக் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளாக் கார்லிக் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேன்சர் ஸ்டெம் செல்ஸை வந்து திரும்ப வரவிடாமல் அதை எப்பயுமே பார்த்துக்கும்.
அதனால் இதை நான் சாப்பிட்றதன் மூலமாக ஒன்று அதை காலி பண்ணிடுறேன், அந்த ஸ்டெம் செல்ஸை காலி பண்ணிடுறேன். அப்புறம் அந்த மிசோவை சொன்னேன் இல்லையா, அந்த மிசோவை நானும் எல்லா வகையிலையுமே அதை சேர்த்துப்பேன், அதனால பண்ணிடுவேன். அப்புறம் க்ரீன் டீன்னு குடிச்சிடுவேன். ஏன்னா இந்த க்ரீன் டீயில் EGCG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும், அதுவும் என்ன பண்ணால் இந்த ஸ்டெம் செல்ஸை காலி பண்ணும். அப்புறம் இந்த மிசோவில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ரெஸ்வெட்ரால் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரெஸ்வெட்ரால் வந்தும் அந்த ஸ்டெம் செல்ஸை வந்து காலி பண்ணுற வேலையை பண்ணும், அதாவது அந்த கேன்சர் ஸ்டெம் செல்ஸை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய டயட்டில், வாழ்க்கை முறையில் இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரூட்டாக இருக்கிற அந்த கேன்சர் ஸ்டெம் செல்ஸை காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே திரும்ப ரீலாப்ஸ் ஆகாது. அப்போ எனக்கு அதுக்குண்டான சூட்சமத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டனால எனக்கு அதை பற்றின தயக்கம் எல்லளவு கூட இப்போ கிடையாதுன்றனால நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கேன். என்னோட பேக் ஆஃப் த மைண்டில் கூட அது இருக்கவே இருக்காது இப்போ. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். அண்ட் ஃபைனலி இப்போ எனக்கு இந்த இன்டர்வியூ மூலமாக தான் பிளாக் கார்லிக்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அதில் இவ்வளோ ஒரு மருத்துவ முறை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இது மாதிரி வேறு என்னென்ன ஃபுட் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரெகுலராக இருந்த ஃபுட்டான இப்போ பெருசாக எடுத்துக்க மாட்றாங்க, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுனா எது? அப்படி நான் சொல்லணும் அப்படின்னா கம்மங்கூழ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம சிறுதானியங்களை சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் சிறுதானியங்களை எப்படி சாப்பிடணுன்றதை யாருமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஏன்னா சிறுதானியம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இப்போ நெல் நாற்று பாவிருப்பாங்க, அந்த நாற்றுல என்றைக்குமே பூச்சி தாக்குதல்ன்றது இருக்கவே இருக்காது. அதுக்கு பூச்சி மருந்து நீங்கள் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விதையிலையுமே அதுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும். அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன பண்ணால் தன்னை காப்பாற்றிக்கும், இந்த மாதிரி மற்ற ஏதாவது அதை தாக்க வர்றதை காப்பாற்றிக்கும். இப்போ நம்ம அந்த முறையில் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்படி வந்து நீங்கள் இப்போ சிறுதானியத்தில் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சிறுதானியம் வளர்கிறதே வந்து ஒரு ஹார்ஷ் கண்டிஷன்லாம் வளரும், தண்ணி அதுக்கு பெருசாக இருக்காது, டெம்பரேச்சர் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்படி இருக்கிறப்ப அது தன்னை அதுலேருந்து தற்காத்துக்கணும் இல்லையா, அதுக்குண்டான மெக்கானிசம் அந்த இதிலே இருக்கும். ஸோ அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா தப்பு. அப்போ பாரம்பரியமாக அதை எப்படி சாப்பிட்ருக்காங்க, கூலாக சாப்பிட்ருக்காங்க. கூலுன்றது அடிப்படையில் என்னென்னா அது ஒரு ஃபர்மெண்டட் ஃபுட்டு. எந்த ஃபர்மெண்டட் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு சேஃப். அப்போ கம்பு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்டா தான் அதோடைய பெனிஃபிட். இப்போ தோசை இட்லி இருக்குது, இதே தோசை இட்லியோ பொங்கலோ இதெல்லாம் முன்ன காலத்தில் இல்லாமல் இருந்துச்சா? அன்றைக்கே தானே அது பண்ணாங்க. ஆனால் ஏன் கம்புலையோ இல்லாட்டி மற்ற சிறுதானியங்களோ அது பண்ணலை அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்று அதில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி சமீபமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் இன்னோவேட் பண்ணுறேன், ஃபுட்டில் இன்னோவேட் பண்ணுறன்ற பேரில் அந்த ஃபுட்டோடைய அடிப்படை எதுவும் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வந்து இந்த மாதிரியான வேலை நம்ம பண்ணுறோம். அது கட்டாயம் நமக்கு பாதிப்பு ஏற்படுது. நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லலாம், இதுவெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் சார், கம்பு லட்டு, இந்த திணை குதிரைவாளி, இதுலாம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுமா? வேஸ்டா? இதுக்கு தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஆனுவல் பிளட் செக்அப் எடுக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்ம ஊரில் பெரும்பாலும் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க இல்லையா. நீங்கள் ஹெல்த் செக்அப் நீங்கள் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டது உங்களுக்கு நல்ல விதமாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கா இல்லை கெட்ட விதமாக ஏற்படுத்தியிருக்கான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் கம்பு லட்டு சாப்பிட்ருக்கீங்க, இந்த கம்பு லட்டை நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த டேஸ்ட்டுன்ற எங்கேருந்து சுகர்லேருந்து வருது. இந்த ரெண்டு கெட்ட விஷயம் இருக்குன்ற. இப்போ நீங்கள் இந்த கம்பு லட்டு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அது கட்டாயம் உங்கள் தைராய்டில் ஒரு விதமான பாதிப்பாக கட்டாயம் ஏற்படுத்தும். ஆனால் இதே இது கம்மங்கூழாக குடிச்சிங்கன்னா எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அப்போ இது பாதிப்பை ஏற்படுத்திச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற இடம் தான் அந்த பிளட் டெஸ்ட்டு. ஆனால் நம்ம பிளட் டெஸ்ட்டை பண்ணுறதே கிடையாது. அப்போ நம்ம சாப்பிட்டதோட விளைவை தெரிஞ்சுக்கணும், எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் நம்மளுடைய புரிதலுக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை செஞ்சோம் அப்படின்னா இது நடக்குதா நடக்கலையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்மளோட உணவு முறையில் மாற்றத்தை நம்மளால் தாராளமாக கொண்டு வந்துக்க முடியும். ஓகே ஓகே, ஃபென்டாஸ்டிக். ஸோ ஃபைனலி நிறைய விஷயங்கள் ஜப்பானீஸ்ல இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. என்ன ஒரு இந்தியன் ட்ரெடிஷனாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை அவங்க கற்றுக்கிட்டாங்க? ஃபர்மெண்டேஷனே ஒரு வகையான இந்தியன் ட்ரெடிஷன் தான் சொல்ல முடியும். அந்த ஃபர்மெண்டேஷனை அவங்க வந்து எல்லா விதத்துலையும் பயன்படுத்துவாங்க. ஒரு காய்கறி இருக்குன்னா அந்த காய்கறியை கூட ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பிக்கிள், நம்ம ஊர்லேயும் பிக்கிள் தான். ஆனால் நம்ம ஊரை பிக்கிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை குளிக்க வச்சுருப்போம் இல்லையா. ஆனால் அங்கே வந்து அப்படி இருக்காது, ஃபர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே சாப்பிடுவாங்க, அதில் சுத்தமாக எண்ணெய் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஒன்றது தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் அவங்க நல்ல விதமாக அதில் கெட்டதை பூரா சரி பண்ணிவிட்டு நல்ல விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க. நாம் இன்னும் அதில் ப்ராக்ரஸ் ஆகாமல் இன்னும் அது கெட்ட விதமாகவே அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். உங்கள் ஜேர்னியே கேட்கும் போது அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நான் பாரு, நான் ஜப்பான் போயிட்டேன், அந்த ஊருக்கு கெத்து, நீங்கள் மொக்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் அது நிறைய இங்கே இந்தியாவில் தான் போயிருக்கு. பட் ஒரு காலத்தில் நம்ம அவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அந்த கால மாற்றத்தால், இந்த குளோபலைசேஷனால ஃபுட்டு வந்து எப்படின்னா வி கன்சியூம் இட் த்ரூ ஐஸ். எது பார்க்க அழகாக இருக்கோ, எது பார்க்க டெம்டிங்காக இருக்கோ அதுதான் நல்லா நிறைய எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐஸை தாண்டி அந்த ஒரு டெம்டிங்காக இருக்க ஃபுட்ஸை தாண்டி ஹெல்த்தியான ஃபுட்ஸை எடுக்க இவங்களும் நிறைய பேர் இந்த இன்டர்வியூ மூலமாக நிறைய பேருக்கு ஒரு மாறுதல் நிகழ்வு நம்புகிறோம். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம், நன்றி. VCare Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. MCR Pure Cotton Club, formals and casual shirts.
i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.